அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை மாதம் முதல் நாள் அன்று நமது இல்லங்களில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், வழிபாட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் எவை, அது மட்டும் இன்றி புத்தாண்டு தினத்தில் யாரை வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த வகையில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசுவவசு ஆண்டு அப்படின்ற பெயர் தான். இந்த விசுவவசு வருடத்தின் முதல் நாள் அதாவது சித்திரை 1 அன்றைய தினம் யாரை வணங்க வேண்டும் என்று தெரியுமா? பொதுவா நாம ஒரு செயலை தொடங்குறோம் அப்படின்னு சொன்னாலே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான வணங்கிதான் அந்த செயலை தொடங்குவோம். அதே போல புது வருடத்துல நம்ம அடியெடுத்து வைக்கும் போது விநாயக பெருமானை நம்ம கண்டிப்பா வணங்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வம் மற்றும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் அன்றைய தினம் கண்டிப்பா வணங்கணும். சரி, இப்போ புத்தாண்டு தினம் அன்று எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே அதுல முக்கணிகளோட சங்கமம் இருக்கணும். அது என்ன முக்கணிகள்? அதாவது மா, பலா, வாழை ஆகிய இந்த 3 பழங்களும் தான் முக்கணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். புத்தாண்டு தினமன்று இந்த முக்கணிகளான மா, பலா, வாழை ஆகிய இந்த 3 பழங்களையுமே நாம சுவாமிக்கு நெய்வேத்தியமா படைக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இனிப்பு, கேசரியோ இல்லைன்னா சக்கரை பொங்கலோ உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஏதோ ஒரு இனிப்பு செஞ்சு அதையும் நீங்க சுவாமிக்கு நெய்வேத்தியமா படைக்கணும். அடுத்ததா புத்தாண்டு தினத்தில் வழிபாடு செய்யும் போது பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதலில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், விபூதி மற்றும் சந்தனம் ஆகிய பொருட்களை பூஜை அறையில் நாம் வைக்க வேண்டும். அத்துடன் சேர்த்து ரூபாய் நோட்டுகள், நாணயம் வைக்க வேண்டும். இப்போ உங்ககிட்ட தங்கம் அல்லது வெள்ளி நாணயங்கள் இருந்தா அதையும் நீங்க பூஜை அறையில வைக்கலாம். இந்த பொருட்களோடு சேர்த்து முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியையும் நீங்க பூஜை அறையில வைக்கணும். ஏன்னா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அப்படின்றதும் ஒரு மங்கள பொருள் தான். இப்போ நான் சொன்ன இந்த பொருளெல்லாம் ஒரு தட்டுல வச்சு அதை நீங்க பூஜை அறையில வச்சிருங்க. இந்த பொருளெல்லாம் நீங்க பூஜை அறையில வச்சதுக்கு அப்புறமா எப்பவும் செய்யற மாதிரி நீங்க பூஜைகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். பூஜை செய்யும் போது இந்த ஆண்டு ஒரு சுப ஆண்டா அமையணும் அப்படின்னு வேண்டிட்டு 2 பாடல்களை நீங்க பாடணும். பாட தெரிஞ்சவங்க பாடுங்க, தெரியலனா படிச்சாலே போதும். இப்போ அந்த 2 பாடல்கள் என்ன அப்படின்றத பத்தி சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இந்த பாடல்களோட வரிகளை நான் கொடுக்கறேன். முதல் பாடல் விநாயக பெருமானுக்குரியது. இந்த பாடலை இயற்றியவர் ஔவையார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு மிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. அடுத்ததா 2வது பாடல். இந்த பாடல் அபிராமி பட்டரால் இயற்றப்பட்ட அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய ஒரு பாடல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த 2 பாடல் வரிகளுமே எளிய தமிழில் பொருள் அறிந்து நாம் அனைவரும் படிக்கும் வண்ணம் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான். எனவே அனைவரும் தமிழ் புத்தாண்டான சித்திரை 1 அன்று இந்த 2 பாடல் வரிகளையுமே கண்டிப்பா படிக்கணும். அதுக்கப்புறம் வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களால முடிஞ்சா ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பிற ஜீவராசிகளான பசு, ஆடு மற்றும் பறவைகளான காகம், குருவி ஆகிய உயிரினங்களுக்கும் நீங்க உணவளிக்கலாம். ஏன்னா அன்னதானம் செய்யறப்போ கிடைக்கிற புண்ணியத்துக்கு நிகரா வேற எதுவுமே கிடையாது. அதனால புத்தாண்டு முதல் நாள்ல இருந்து இந்த புண்ணியத்தை நாம சேர்க்க ஆரம்பிக்கணும். இந்த வீடியோல புத்தாண்டு அன்று செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கிற ஆன்மீக சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா ரீப்ளே பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தமிழ் புத்தாண்டான சித்திரை 1 அன்று எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். இதே போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு. அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வரும். பிறக்க இருக்கும்
விசுவவசு தமிழ் புத்தாண்டானது அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் தரட்டும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.